ஆங்காளி பங்கல் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு வியாழக்கிழமை ஜூலை 2. நேற்று வந்துட்டு லீவ் போட்டோம். இன்னைக்கு ஊபரில் இது வரைக்கும் எவ்வளவு ஓடி இருக்குன்னா கரெக்டாக டைம் வந்துட்டு 7:20. நம்ம 6 மணிக்கு எடுத்தோம். 506 ரூபா 41 பைசாவுக்கு ஓடி இருக்கு. அதை விட முக்கியமான ஒன்று சொல்ல வந்தேன். இப்போ மாடம்பாக்கத்துலேருந்து டீனர் வரைக்கும் ஒரு சவாரி ஒன்று வந்தேன். பார்த்தீங்கன்னா அந்த பாலத்து மேலேயே வந்துட்டு இந்த இது இருக்குல்ல, அது என்ன மெட்ரோவுக்கு, அது வரைக்கும் ஒரு 1000 அந்த பாலத்தை வந்து தூக்கி வச்சுருப்பாங்க. அந்த வீடியோவில் தெரியுது இல்லை? ஆனால் நான் தாங்க ஃபஸ்ட் டைமாக பார்த்தேன் இதை. சரி, நான் தாங்க ஃபஸ்ட் டைமாக பார்த்தேன்னா இன்றைக்கி தாங்க ஃபஸ்ட் டைமாக பார்க்குறத. ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக போச்சு எனக்கு. அப்படியே அழகாக தூக்கி 2 கிரேனு, ஒரு இதில் மொத்தமே 6 கம்பி தான் வருது. ஆனால் அது அத்தனை பெரிய பாலத்தை தூக்கிடுது. இந்த பார்த்தீங்களா, இந்த வண்டியில் தான் வந்துட்டு அந்த அந்த என்னது அந்த ரேம்பை தூக்கி வச்சு வந்தாங்க. ஆனால் யோசிச்சு பார்த்தா நம்ம அந்த ஒரு ரேம்போட இதுக்கு வந்துட்டு ஒரு வீடே கட்டியெல்லாம் போல இருக்குது. அப்படி அத்தோ பெருசாக இருக்காது. ஆனால் பார்க்க அழகாக இருந்துச்சு. தூக்கி அப்படியே சொயின்னு ஃபுல்லாக அதை மாற்ற வரைக்கும் பார்க்கணுன்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனால் என்ன பண்ணுறது, கஸ்டமர் வந்துட்டு கொண்டாந்து ட்ராப் பண்ணணுன்னா அவங்களுக்கு அர்ஜென்ட்டு, ஏன்னா காசு கொடுத்து வர்றாங்க. அப்போ என்னது, ஃபஸ்ட்டு கடமையை பார்க்கணுமேன்னு சொல்லிவிட்டு வந்துட்டேன். எனக்கு அந்த மாதிரி வேடிக்கை பார்க்குறதுலாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ எங்கள் ஊரில் டிராக்டர்லாம் வந்துட்டு இப்போ இந்த வயலுக்குள்ளே இறங்கிட்டு மாட்டிக்கிறோம். அதை தள்ளுறதுக்கு அந்த இன்னொரு டிராக்டர் எடுத்து வச்சு கயிறு கட்டி இழுக்கும் போதெல்லாம் அதை பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்கும். அதே மாதிரி இந்த பாலத்தை தூக்கி அதில் மாட்டுறதை பார்க்கணும் ஆசையாக இருந்துச்சு. ஆனால் அது கடையில் போய் சொல்லிட்டாரு. நேரம் இப்பொழுது மதியானம் 3:32. இப்போ எவ்வளவு ஊபரில் ஓடி இருக்கு அப்படின்னா வந்துட்டு எவ்வளவு ஓடி இருக்கு, 1916 ரூபாய் 61 பைசா. ஒரு நிமிஷம், சிஎன்ஜி போகிறதுக்காக நின்றுட்டு இருக்கேன். ரேபிடோவில் எவ்வளவு ஓட்டி இருக்குன்னா வந்துட்டு 828. மொத்தம் வந்து 3:30க்கு 2744 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கேன். இதில் வந்துட்டு இது வரைக்கும் எவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்னா, காலையிலேருந்து 27 ரூபா டீ, 486 ரூபா சிஎன்ஜி, மதியானம் 70 ரூபா சாப்பாடு. இப்போ சிஎன்ஜி போடுறது வந்துட்டு நான் கொஞ்சம் லேட்டாக தான் சொல்லுவேன், ஏன்னா இப்போ சொன்னோன்னா எனக்கு அடுத்து கண்டென்ட் இல்லை. எப்படி 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 நண்பர்களே, நேரம் இப்பொழுது வந்துட்டு 9:40. கரெக்டாக வந்துட்டு 9:40 தான். என்னன்னா இன்னைக்கு என்ன செலவு அப்படின்னா, டீ ஒரு 27, காலை சாப்பாடு கட்டு, சிஎன்ஜி 486, அப்புறம் வந்துட்டு மதியானத்துக்கு சாப்பாடு ஒரு 70, அதுக்கப்புறம் மதியானம் இப்போ ஒரு சாயந்தரம் போல் ஒரு சிஎன்ஜி வந்துட்டு 572, சாப்பாடு 60. இப்போ நைட்டு மொத்தம் வந்துட்டு சிஎன்ஜி எவ்வளவு போட்டிருக்கேன்னா 1058 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். நம்ம சாப்பிட்டது செலவு வந்துட்டு 157 ரூபா. மொத்தம் இன்னைக்கு செலவு 1215. இன்னைக்கு வரவு ஊபரில் வந்துட்டு 3631 ரூபா 40 பைசா. ரேபிடோவில் வந்து 828 ரூபா. மொத்தம் வந்துட்டு 4459 ரூபா 40 பைசா இன்னைக்கு நம்ம ஓட்டியிருக்கோம். அதில் இந்த 1215 ரூபா செலவு கழிச்சோம்னா 3244 ரூபா. ஆனால் இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, இன்னைக்கு 2ஆம் தேதி, நேற்று 1ஆம் தேதி, 1/7/2026 அன்னைக்கு வந்துட்டு நம்ம வண்டி ஓட்டலை, ஆனால் நம்ம செலவு பண்ணியிருக்கோம். ஒரு 200 ரூபாய்க்கு ஹேர் கட்டு, ஒரு 183 ரூபாய்க்கு சாப்பாடு, மொத்தம் 383. அதையும் நம்ம கழிச்சோம்னா 2861 ரூபா 40 பைசா நமக்கு இன்னைக்கு ஓட்டினது போக மிச்சம். அவ்வளோதான் மக்களே, இதுக்கு மேலே என்ன சொல்கிறது எனக்கு தெரில. இதுதான் வந்துட்டு என்னோட நிலவரம். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா நங்கநல்லூரில் இருக்கேன். பின்னாடி சிஎன்ஜி பங்க் இருக்குது. ஆனால் செம ரசாக வரிசை ஆட்டோக்கெல்லாம் நிற்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கார் அடுத்த லைனில் நிற்கிது. அதனால் நம்ம வந்து இப்போ 9:45 விட்டுட்டு அடுத்து 10:45 ஒரு லைன் ஒன்று வரும். அதில் நம்ம புக் பண்ணி முடித்தா சிஎன்ஜி போடுவோம். அப்படி இல்லைன்னா நல்ல அருமையான இடம், இழுத்து நீட்டி போட்டு படுத்துருவோம். அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். நேரம் இப்பொழுது 10:20. என்னடா அது வீடியோ முடிச்சுட்டே போயிட்டா மறுபடியும் ஆரம்பிக்கிறான்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை, வண்டியை நிப்பாட்டிட்டு நான் பாட்டி 7 தான் உட்காந்துருந்தேன். திடீர்னு வந்துட்டு சிஎன்ஜி போட்டுக்கிறீங்களா, ப்ரெஷர் லோவாக இருக்குது அப்படின்னாப்புல. சரி ஓகே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஎன்ஜி போட தான் வந்தோம் இப்போதைக்கு. அதுக்கு தான் இங்கே வெயிட் பண்ணோம்.
எவ்வளவு அப்படின்னா 426 ரூபா. அப்போ இன்னைக்கு டோட்டலாக 2ஆம் தேதி சிஎன்ஜி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1484 ரூபா, கிட்டத்தட்ட 1500 ரூபா. அப்போ இன்னைக்கு மொத்த செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1641 ரூபா இன்னைக்கு செலவு. இப்போ கரெக்டாக கழிச்சிட்டு சொல்கிறேன். இப்போ கரெக்டாக மிச்சம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2435 ரூபா 40 பைசா. இதுதாங்க மிச்சம். 1ஆம் தேதி 2ஆம் தேதி செலவெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் கழிச்சோம்னா 2435 ரூபா 40 பைசா தான் இன்னைக்கு மிச்சம். இப்போ வந்து கன்ஃபார்மாக வீடியோ முடிச்சுக்கிறோம்.